நீங்கள் கேட்ட கேள்விக்கு முன்னால் ஒரு தகவலை சொல்லியிருந்தோம். பல பேருக்கு புரியாத ஒரு தகவல். அதாவது திராவிட முன்னேற்றக் கழகம் சுமார் 4000 வாக்குகளில் 20 இடங்களை வெல்கிறது. சுமார் 8000 வாக்குகளில் 40 இடங்களை வெல்கிறது. காங்கிரஸ் கட்சி ஒரு 25 விழுக்காடு இடங்களில் நின்றால் 10 பாராளுமன்ற இடங்களிலே அல்லது 9 நின்றால் 10 விழுக்காடு மேல் பெறுகிறார்கள். அதே நேரத்தில் வெறும் 25 இடம் 5 பார்லிமெண்ட் கூட இருக்காது. அதிலே நிற்கும் பொழுது என்ன நடக்குதுன்னு சொன்னால் 4-4.5 விழுக்காடு வருகிறது. 4 விழுக்காடு அல்லது 5 விழுக்காடாக வைத்து கொண்டாலும் 2 லட்சம் வாக்குகளிலே ஏறத்தாழ 5 விழுக்காடு என்பது சுமார் 10,000 வாக்குகள். அப்படி என்றால் இந்த 10,000 வாக்குகளால் ஏறத்தாழ 40 இடங்களுக்கு மேல் திமுக தோல்வி அடைந்திருக்கும். வெறும் காங்கிரஸ் மட்டும். விசிகாவையோ கம்யூனிஸ்ட் கட்சிகளையும் எடுத்துக்கொண்டால் அவருடைய வெற்றியை கூட்டணியினால் உறுதிப்படுத்தியிருக்கு. அவருடைய கிடைத்த இடங்கள் வேறு, அவர்களுக்கு கிடைத்த வாக்குகள் வெற்றிக்கு உதவாது. அவளை வெற்றிக்கு உதவ செய்தது கூட்டணி கட்சி என்பதை புரியாமல் இருந்ததன் காரணமாகத்தான் அவர்கள் கட்சிகளை கூட்டணி கட்சிகளை உதாசீனப்படுத்துவது மட்டுமல்ல, அவர்களை கேவலப்படுத்துவதும் செய்கிறார்கள். திமுக கேவலப்படுத்தி நிச்சயமா இதை விட யாரும் கேவலப்படுத்த முடியாது. எந்த கட்சியை? கம்யூனிஸ்ட் கட்சியை அசிங்கப்படுத்தியது அந்த தலைவர் சண்முகத்தை முரசொலியில் எழுதியது, விசிகா தலைவர் திருமாவளவனை எழுதியது, அதற்கு முன்னால் காங்கிரஸை மிக கடுமையாக தாக்கி எழுதியது. இவ்வளவும் திமுக காங்கிரஸ் துரோகி தான் சொல்றாங்க. ஆமா, துரோகி மட்டும் இல்லை. அப்படி துரோகி என்று சொன்னால் நாங்கள் என்ன சொல்லியிருக்கோம்னா 4 முறை 5 முறை அவளை துரோகம் செஞ்சான்னு சொல்லியிருக்கணும். 1980 நாங்கள் 113 இடம், திமுக எங்களோட கூட்டணி 112 இடம். அந்த கூட்டணி முடியை முறித்து விட்டு வெளியே சென்றார்கள். ஆனால் அவர்கள் தோல்வியை சந்தித்தார்கள். நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருக என்று அழைத்தார்கள் 1980. அந்த 80 அவர்கள் வெற்றி பெற முடிந்தது. அதே நம்முடைய கட்சி 1998-99 காங்கிரஸ் கூட்டணியில் இருந்துவிட்டு பாஜகவை ஆதரிப்பதற்கு ஓடினார்கள். மத்திய அமைச்சரை பெற்றார்கள். என்ன நடந்தது? 2001 அவர்கள் எந்த கூட்டணி கட்சியுமே இல்லாமல் ஜாதி கட்சிகளை வைத்துக்கொண்டு நின்றார்கள். இதுதான் அன்னைக்கு நிலைமை. அந்த நிலைமை தான் மீண்டும் வந்திருக்கு நான் நினைக்கிறேன். இந்த அடிப்படையில் பார்க்கும்போது உங்களுக்கு திராவிட முன்னேற்றங்களும் 4 முறை எங்களை முதுகில் ஊற்றிருக்கு, துரோகம் செய்திருக்கு, 2014 உள்பட. இதை நான் சொல்லிக்கொண்டே போகலாம். அதனால் நாங்கள் அப்படி சொல்லவே இல்லை. ஒரு முறையும் அவங்க கட்சிக்கு அவங்களுக்கு இறையாண்மை இருக்குது, அவங்க போகிறாங்க. நாங்கள் ஒரு நாளும் முதுகில் குத்துலன்னு சொல்ல, எங்களை முதுகில் சுமந்தார்னு சொல்ல. சுமந்தவர்கள் எங்களை இறக்கி விட்டால் சந்தோஷப்படணும் அல்லவா? ஏன் இவ்வளவு பதறாங்க, ஏன் கதறாங்க? இதை மக்கள் தெரியும். தைக்கி மீசை முளைக்கும் போது நம்ம சித்தப்பான்னு சொல்லலாம். இப்போ பிரச்சனை என்னன்னு சொன்னால் அவர்களிடம் இருந்த கட்சிகள் பூரா போயிடுச்சு. அது மட்டுமல்ல, காங்கிரஸ் ஒன்று இருந்தாலே அவர்கள் பெரிய வெற்றியை பெற்றிருக்கார்கள் ஏற்கனவே. அந்த நிலை போனதுனால காங்கிரஸ் தான் அவருடைய வெற்றிக்கும் அவர்கள் ஆட்சி அதிகாரத்துக்கும் காரணம் என்பதை அவர்கள் உணர மறுக்கிறார்கள். ஆனால் இப்போது உணர்ந்து விட்டார்கள். காங்கிரஸ் போய் விடுமோ தொடர்ந்து என்ற எண்ணம் அவர்களுக்கு வர்றதுனால தான் காங்கிரஸை கடுமையாக எதிர்க்கிறார்கள். ஆனால் திமுக ஒரு பலமான கட்சி, நல்ல எதிர்கட்சியாக இருந்தால் இந்த மாதிரி அதிகம் கூட்டணி கட்சிகளை அசிங்கப்படுத்துவதோ கேவலப்படுத்தாத ஒரு சூழல் இருந்தால், அதே மாதிரி ஆளுங்கட்சி அதிகமாக அவர்களுக்கு தாக்குதலை செய்யாமல் இருந்தால் மீண்டும் அவர்கள் ஆட்சிக்கு வர முடியும். மக்கள் என்ன பார்க்குறாங்க, நீங்கள் என்ன செய்கிறீங்க, உங்கள் வினை என்னன்னா எதிர்வினை செய்கிறாங்க. அதனால் மக்கள் தீர்ப்பு தான் மகேசன் தீர்ப்பு என்பதை திமுக உணர வேண்டும். நண்பர் வீரபாண்டியன் என்ன சொன்னார்கள் முதல் புரிஞ்சுக்கணும். நானும் அவர் மாணவராக இருக்கும்போது, நானும் இளைஞராக இருக்கும்போது கியூபாவில் இருந்தோம். உலக இளைஞர் மாநாட்டில் நடந்ததுக்கு அவர் நீண்ட நாட்களாக தெரியும். அவர் என்ன சொன்னார்? ஜனநாயக போராட்டம். இதைத்தான் காங்கிரஸும் சொல்லுது. நீங்கள் தமிழ்நாடை மறந்துடுங்க, அகில இந்திய அளவில் நீங்கள் இந்தியா கூட்டணி இருக்க நாங்கள் சொல்கிறோம். இருக்கிறது இல்லாத அவங்க விருப்பம், அது வேறு விஷயம். நாங்கள் பெருந்தன்மையாக இன்றைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி தான் சொன்னார். ஜனநாயக விஷயத்தில் ஒன்றிணைவோங்கிறாரு. அதே நேரத்தில் தமிழ்நாட்டு கூட்டணியில் நம்ம ஒன்றிணைவோன்னு அவர் சொல்லலை. நாளைக்கு என்ன நடக்கும்போது பார்ப்போம். எதுவும் நடக்கலாம். அரசியலில் நிரந்தர பகைவர்களும் கிடையாது, நிரந்தர எதிரிகளும் கிடையாது. அதனால் திரு வீரபாண்டியன் அவர்கள் சொல்லப்பட்டது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கு. எல்லாத்தையுமே இந்த மாற்றி பேசக்கூடியவர்கள் இன்றைக்கி ஊடகத்தில் பல பேர் கைமாறுக்காக பல பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த கைமாறு பேச்சாளர்களால்தான் திமுக இந்த பிரச்சனைக்கு வந்ததுக்கு ஒரே ஒரு காரணம் சொல்கிறேன். 2026 தேர்தலுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னே காங்கிரஸை கீழ்மைப்படுத்தணும், அவங்களுக்கு 4% ஓட்டு இல்லை, 3% ஓட்டு இல்லை, அவங்களுக்கு 25 சீட்டு கொடுக்கக்கூடாது, 10 சீட்டு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த ஊடக பேச்சாளர்கள் சிலர் பேசி காங்கிரஸை அசிங்கப்படுத்தினார்கள். 2வது தேர்தல் நேரத்தில் ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு கேட்கும்போது இன்னும் மோசமாக அசிங்கப்படுத்தினார்கள். இதன் விளைவு தான் நாம் திமுகவில் இருந்தால் இன்னும் நம்மை நம்முடைய அதிகாரத்தையோ அதில் நம்முடைய நிலையையோ குறைத்து விடுவார்கள் என்று நினைத்து தான் இன்னும் இங்கே காங்கிரஸ் இருக்கக்கூடிய ஒரு 10
விழுக்காடு கட்சியினர் தாவேகாவுக்கு போகலாம் என்ற நிலைப்பாட்டை எடுத்தார்கள். அதையாவது புரிந்து கொண்டிருக்கணும். ஆனால் புரிந்து கொண்டார்கள், 3 இடங்கள் அதிகமாக கொடுத்தாங்க. இதே கம்யூனிஸ்ட் கட்சிகள் நாளைக்கு போவாங்க திமுகவுக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, அந்த கட்சிகளிடமிருந்து எத்தனை இடங்களை 2 இடங்களை பிரித்தார்கள். முஸ்லீம் லீக்லேருந்து ஒரு இடத்தை பறித்தார்கள். ஆனால் அதையெல்லாம் மனசில் வச்சுருந்தாங்க. அதை எப்போ காமிச்சாங்க? காலம் வரும்போது தான் எதுவும் காமிப்பாங்க. ப்ரெஷர் குக்கர் உடனடியாக உடையாது. அது ஒரு நிலைக்கு வரும்போது தான் ப்ரெஷர் குக்கர் வெடிக்கும். இல்லைன்னா ஒழுங்காக சாதம் கொடுக்கும். ஒழுங்காக சாதம் கொடுக்காதுக்கு காலம்தான் காரணம். அதனால் இது ஒரு புறம் இருக்கட்டும். நீங்கள் இன்னொரு கேள்வி கேட்டீங்க. அதாவது நம்முடைய முதல்வர் மாண்புமிகு விஜய் அவர்கள் கர்நாடகா செல்கிறார். கர்நாடகா செல்வது முதல்வர்களுக்கு புதிதல்ல. பெருந்தலைவர் காமராஜர் நிஜலிங்கப்பா இருக்கும்போது சென்றார். அப்பொழுது அவர் நீரை பெற்றுக்கொண்டு வந்தார். அதே போன்று எம்ஜிஆர் அவர்கள் ஹெக்டே இருக்கும்போதும், குண்டுராவ் அவர்கள் இருக்கும்போதும், அதே போன்று கலைஞர் அவர்கள், ஏன் கலைஞர் ஸ்டாலின் அவர்கள் போக முடியாத ஒரு சூழலை துரைமுருகன் அவர்கள் போயிருக்காரு. கலைஞர் காலத்தில் இதெல்லாம் புதுமை இல்லை. போகிறோம், பேசுகிறோம், காரியம் நடந்தால் சந்தோஷம், நடக்கலைன்னா நமக்கு எப்பவும் போல் சட்ட போராட்டத்தை நம்ம விட்டு கொடுக்க போகிறதில்ல. அதே மாதிரி பிரதமர்கிட்ட போய் நாம் சண்டை போடுற விஷயத்தை விட்டு கொடுக்க போகிறதில்ல. ஏற்கனவே ஆட்சியை பிடித்த 17ஆவது நாள் எங்கே இருந்தாருன்னா பிரதமரை தான் போய் பார்த்தாரு. இதே மேகதாது பிரச்சனை மட்டுமல்ல, காவிரி நீர் கொடுக்க வேண்டிய பிரச்சனையும் பேசினார். அதனால் சட்ட போராட்டத்தில் விட்டு கொடுத்தவர்கள் யாருன்னா, கடந்த ஆண்டு என்ன நடந்துச்சு? தோல்வி அடைந்தது திமுக அரசுடைய நிலைமை எங்கே? உச்ச நீதிமன்றத்தில். அதனால் இந்த மாதிரி ஒன்றும் இதுவரை தாவேகாவுக்கு நடக்கலை காவிரி பிரச்சனையில். அதே மாதிரி பல நேரங்களில் நம்ம தோல்வியை கண்டோம். அதனால் தாவேகா 2 மாதத்தில் நல்லது நடக்குங்கிறது நமக்கு தெரியுது. ஊழல் ஒழிப்பு 50 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழகத்தில் புறையோடி போன ஊழலை, அது அதிமுகவும் சரி திமுகவும் செய்த ஊழலை ஒழிக்கணும் என்று கங்கணம் கட்டி அதற்கான முயற்சியிலே இந்த அரசு இருக்கிறது. அதனால தான் இன்றைக்கி மக்கள் இன்னும் அதிகமான ஆதரவை அவர்கள் தருகிறார்கள். அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அவர் பெங்களூருக்கு போகிறாரு, பார்ப்பார். நாளைக்கு ஒரு காலகட்டம் உச்சநீதிமன்றம் கேட்கும், நீங்கள் என் பக்கத்தில் தான் மாநிலம், ஏன் நீங்கள் கேட்கக்கூடாது அப்படின்னு சொன்னால், நாங்கள் போயும் பார்த்தோம், எங்களுக்கு கிடைக்கலன்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகளும் நமக்கு இருக்குது. அதனால் ஒரு உண்மையை புரிந்து கொள்ளணும். எந்த முதல்வரையும் கரூருக்கு போகிறதையும் தடுக்க முடியாது, அதே மாதிரி பெங்களூருக்கு போகிறதையும் தடுக்க முடியாது. அதாவது ஒன்றாக இருக்க வேண்டிய தமிழ்நாட்டில் எதிர்க்கட்சிகள் ஆளுங்கட்சி ஒன்றாக இல்லை. ஒன்றாக இருக்க முடியாத ஒரு இடத்துல மேல் ஆதிக்கத்தோடு இருக்கக்கூடிய அந்த கர்நாடகா எல்லாரும் ஒன்று சேர்றாங்க. நேராக போய் முதல்வர் வீட்டில் போய் சந்திக்கிறாங்க. யார் சந்திக்கிறா? பாஜக சந்திக்கிறது. பாஜகவுடைய ஒன்றிய அமைச்சர் போய் சந்திக்கிறாரு. அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய ஜனதா கட்சி, கர்நாடக ஜனதா கட்சி சந்திக்குது. ஆனால் இங்கே முதல்வரை கேலி செய்வது, கிண்டல் செய்வது, எதிராக பேசுவது என்ற நிலை தான் இங்கே இருக்குது. அதனால் ஒன்றாக இருக்க வேண்டியவர்கள் நாம் தான். நான் அதே முதல்வர் விஜய் அவர்கள், முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வீட்டுக்கு வந்தாரா இல்லையா? பார்த்தாரா இல்லையா? பல கட்சி தலைவர்களை பார்த்தார். அப்படி பார்த்துருக்கும் போது என்ன செஞ்சுருக்கணும்? முதல்வரை நேரடியாக சந்திக்கணும். கம்யூனிஸ்ட் கட்சிகள் சந்திக்கிறார்களா இல்லையா? டாக்டர் அன்புமணி சந்திக்கிறாரா இல்லையா? திராவிட முன்னேற்ற கழகம் உண்மையிலே தமிழ் மக்களுக்கு, தமிழர்களுக்கு காவிரி பிரச்சனையில் உண்மையான அக்கறை இருக்குமானால், நீங்கள் முதல்ல ஒன்று சொல்லிட்டீங்க, இந்த ஆட்சியை கழிப்பதற்கு முயற்சி செய்கிறார்கள்னு. அது இல்லாத ஒரு எண்ணத்தில் இவங்க இருந்தாங்கன்னா, முதல்வர் அவர்களை சந்திக்க வருகிறேன்னு தலைமைச் செயலரை சந்திக்கலாமே. இதற்கு முன்னே செல்வி ஜெயலலிதா அவர்கள் பதவி இருக்கும்போது 3வது வரிசையில் போய் உட்காரலையா? ஞாபகம் இல்லையா? மறந்துட்டீங்களா? அப்போ உங்களை மதிக்கக்கூடிய இடத்துல, உங்களை வில்லன் தேடி வரக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் மதிக்கணும். ஜெயலலிதா உங்களை மதிக்கலை. ஒரு நாள் உங்கள் இல்லம் தேடி ஒரு நாள் அவர் வந்ததில்லை. தலைவர் மூப்பனார் வீட்டுக்காக ஜெயலலிதா வேறு வழி இல்லாமல் வந்தார், ஆட்சியை பிடித்தார். இல்லைன்னா அவர் ஆட்சியை பிடிச்சிருப்பாரா? அதனால் உண்மை என்னன்னு சொன்னால், காவிரி பிரச்சனையில் உண்மையான அக்கறை இருந்தால் அன்புமணி அவர்கள் பேசியது மாதிரி, அல்லது கம்யூனிஸ்ட் தலைவர் சண்முகம் பேசின மாதிரி, எங்கள் தலைவர் மாணிக்கம் தாகூர் போய் பேசின மாதிரி இவர் சந்திச்சிருக்கணும். அப்போ அந்த மாதிரி சந்திப்பு யார் செஞ்சுருக்கணும்? திராவிட முன்னேற்ற கழகம் செஞ்சுருக்கணும். உங்கள் மூலமாக நான் முதல் சொல்கிறேன், இதுவரை நடக்கலை. ஆனால் பெங்களூரில் நடந்தது என்ன, இங்கே நடப்பது என்ன? அதனால் உண்மையான அக்கறை இல்லை, ஆட்சி போயிருச்சுங்கிற ஒரு கதறுதலும் பதறுதலும், மீண்டும் ஆட்சியை பிடிக்கணும் என்றக்கூடிய நிலைதான் அவர்களுக்கு இருக்கிறதே ஒழிய, உண்மையான காவிரி விஷயத்தில் திராவிட முன்னேற்றங்களுக்கு அக்கறை இல்லை. நாளைக்கு கூட்டணி என்று சொன்னால் யாருனாலும் யாரோடு கூடலாம். ஆனால் இந்தியா கூட்டணி என்பது தமிழ்நாட்டுக்கானது அல்ல. அதையும் தவறாக ஒரு தம்பி ஆளூர் சானவா சொல்கிறாரு. இந்தியா கூட்டணி என்பது அகில இந்திய அளவில் இங்கே இருந்தது
முதல்வர் ஸ்டாலின், முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் ஒரு முற்போக்கு மதசார்பற்ற கூட்டணி தான் நீங்கள் இருந்துச்சு. இந்த விவரம் கூட இல்லாமல் ஒரு தம்பி பேசுகிறாரு, அதையும் ஊடகத்தில் பதிவு செய்கிறாங்கும் போது எனக்கு வருத்தமாக இருக்குது. அந்த தம்பியை கூப்பிடும்போது அவர் சொல்வது காங்கிரஸுக்கு எதிராக. அப்போ அந்த காங்கிரஸுக்கு கட்சியிலேருந்து ஒருத்தரை கூப்பிட்டு அந்த விளக்கத்தை கேட்கணுமா இல்லையா? ஆக அபத்தமாக பேசுபவர்களுடைய விஷயங்களை இன்னைக்கு சில ஊடகங்கள் எடுக்கிறத பார்க்கும்போது கைமாறு ஊடகங்களும் இருக்கிறதா என்ற நிலை எனக்கு அந்த கருத தோன்றுகிறது.